திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வீட்டில் 100 சவரன் நகை கொள்ளையடித்த வழக்கில் 4 கொள்ளையர்கள் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நகை கொள்ளையர்களுடன் திருட்டு நகைகள் குறைந்த விலையில் வாங்க முயன்ற நகைக்கடைக்காரரும் ஊழியரும் சிக்கியது எப்படி என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். திருத்தணி பொதட்டூர்பேட்டை அருகே உள்ள கொத்தக்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் விஜயலு. கடந்த மாதம் 27ஆம் தேதி இவரது வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் தங்க நகை, 70,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் தொடர்பாக பொதட்டூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வந்தனர். டிஎஸ்பி கந்தன் தலைமையிலான சிறப்பு பிரிவு போலீசாரும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது ஆர்கேபேட்டை பகுதியை சேர்ந்த பூபதி, வேணு, சிரஞ்சீவி மற்றும் ஆந்திராவை சேர்ந்த தினேஷ் என்பதும் தெரியவந்தது. மேலும் அவர்கள் கொள்ளையடித்த நகைகளை ஆர்கேபேட்டையில் உள்ள வாசு என்பவருக்கு சொந்தமான நகைக்கடையில் பணியாற்றும் சுபா என்ற பெண் ஊழியர் மூலம் விற்பனை செய்ய முயன்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. திருட்டு நகைகள் என்பதால் கடை உரிமையாளர் வாசு குறைந்த விலைக்கு வாங்க முயன்றதும் விசாரணையில் அம்பலமானது. இதனையடுத்து சிரஞ்சீவி, தினேஷ், வேணு, பூபதி ஆகிய 4 பேரை கைது செய்த போலீசார் திருட்டு நகையை விற்பனை செய்வதற்கு உதவிய பெண் ஊழியர் சுபா மற்றும் நகைக்கடை உரிமையாளர் வாசு ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 35 சவரன் நகை மற்றும் மீதமிருந்த 65 சவரன் தங்க நகையை உருக்கி 8,85,000 ரூபாயை பணமாக வைத்திருந்த நிலையில் அவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் தலைவிரித்தாடும் நிலையில் 100 சவரன் கொள்ளை சம்பவத்தில் 6 பேரை போலீசார் கைது செய்திருந்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் வரும் காலங்களில் நடைபெறாமல் இருக்க இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணிகளை அதிகரிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.